Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழோட போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி எக்ஸசைஸ் 8.1ல கொஸ்டின் நம்பர் 11. Study about viral fever. The number of people affected in a town were noted as find its standard deviation. நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க? பீப்புளோட ஏஜஸ் கொடுத்திருக்காங்க. Then number of peoples affected. இப்போ ஏஜஸ் அப்படிங்கிறப்ப இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ஐ கண்டுபிடிக்கணும். தென் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படிங்கிறப்ப ஃப்ரீக்வன்சியா. பட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி நமக்கு எக்ஸ்ஐ டைரெக்டாக கொடுக்கல, அதனோட இன்டர்வல் சைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது 0 to 10 இயர்ஸ்குள்ளார இத்தனை பர்சன்ட் இருக்காங்க, 10 to 20 இயர்ஸ்குள்ளார இத்தனை பர்சன்ட் இருக்காங்க அப்படின்ட்டு. பட் இது வந்து எக்ஸ்ஐ கிடையாது, இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ஐ கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற ரெண்டு இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் ஏஜஸ் இன் இயர் அப்படிங்கிறப்ப நமக்கு ஆர்டர் வைஸ் தான் இருக்குது, ஸோ டைரெக்டாக அப்படியே என்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 0 to 10, then 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, and 50 to 60, then 60 to 70. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி வேல்யூ ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க, ஸோ என்டர் பண்ணிடலாம். 3, 5, 16, 18, 12, 7 and 4. நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 65. மிட் வேல்யூ xi அப்படிங்கிறது லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2. நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் லோயர் ப்ளஸ் அப்பர் டிவைட் பை 2 அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பல்காக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு இதனோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி டிவைட் பை 2 பண்ணிடலாம். அப்போ என்னது 10 மைனஸ் 0 தென் டிவைடட் பை 2. அப்போ 10 பை 2 அப்படிங்கிறப்ப நமக்கு 5 தான். இப்போ இந்த வேல்யூவை நம்ம ஒவ்வொரு லோயர் லிமிட்டோடையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் பெட்டராக ஃபீலாக இருக்கும். இப்போ 0 ப்ளஸ் 5 5, தென் 10 ப்ளஸ் 5 15, 20 ப்ளஸ் 5 25, இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் 35, then 45, 55 and 65. இப்போ டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம், அசியூம்டு மீன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நமக்கு ஸ்டெப் டிவிஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டைரக்ட் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு நம்பர் பெருசாக இருக்குது, ஸோ ஸ்கொயர் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் பல்காக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். அதனால் ஸ்டெப் டிவிஷன் ரொம்ப ஈஸி. அதாவது இந்த டேபிள் பார்க்குறது கொஞ்சம் பெருசாக இருக்குமே தவிர கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். இப்போ ஏ அப்படிங்கிறத நம்ம டிஃபால்ட்டாக மிட் வேல்யூ எடுத்துக்குவோம். அப்போ இந்த சீக்வன்ஸுக்கு 35 மிட் வேல்யூவா, ஸோ இது வந்து நமக்கு ஏவா அசியூம் பண்ணிக்கலாம். xi மைனஸ் ஏ, இப்போ ஒவ்வொரு வேல்யூக்கும் ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 5 மைனஸ் 35 மைனஸ் 30, தென் மைனஸ் 20, மைனஸ் 10, 0, பாசிட்டிவ் 10, பாசிட்டிவ் 20, பாசிட்டிவ் 30. இங்கே சி அப்படிங்கிறது நமக்கு கிளாஸ் இன்டர்வலோட சைஸ். இங்கே 0 to 10, அப்போ சியோட வேல்யூ என்னது 10. இப்போ டிவைடட் பை 10 போட்டா அப்படின்னா -3, -2, -1, 0, +1, +2, தென் +3. தென் fi di 3 times of -3 -9. அதே மாதிரி ஒவ்வொரு டைமுக்கும் -10, -16, 0, 12, 14 and 12. Then fi di square 27, 20, 16, 0, 12, 28 and 36. இதனோட சம் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். FIDA அப்படிங்கிறப்ப நமக்கு பாசிட்டிவ் 3 மட்டும் வரும். தென் FI இன்ட்டு DI ஸ்கொயர் 139. இப்போ பேசிக் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சு. நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்னது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் C times of summation fi di square divided by n minus summation fi into di then divided by n whole square. இங்கே சிங்கிறது கிளாஸ் இன்டர்வலோட சைஸ், அப்போ சியோட வேல்யூ 10, தென் n அப்படிங்கிறது சம்மேஷன் ஆஃப் fi, அப்போ 65. ரிமைனிங் டு வேல்யூ ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஸோ சம்மேஷன் fi di is equal to 3 and summation fi di square is equal to 139.
இப்போ இந்த வேல்யூஸை நம்ம ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணலாம். சிக்மா இஸ் equal to 10 times of 139 divided by 65 minus 3 divided by 65 then square. இப்போ நமக்கு காமன் டினாமினேட்டர் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே 65 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 65 மட்டும் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே நம்ம 65ஆல் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 139 times of 65 divided by 65 times 65 minus 3 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 9 then 65 ஸ்கொயர். இப்போ நமக்கு காமன் டினாமினேட்டர் கான்செப்ட். ஸோ 10 then square root of 139 of 65 9035 divided by 65 square minus 9 by 65 square. நமக்கு காமன் டினாமினேட்டர் அப்படிங்கிறப்ப 10 then square root of 9035 minus 9 then 65 square. இப்போ ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப நமக்கு காமனாக வெளியே எடுத்துடலாமா? ஸோ 10 divided by 65 then square root of 9035 minus 9 9026. இப்போ இந்த வேல்யூக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9026 நம்ம எப்பயும் போல் இந்த ரெண்டு பேர் பிரிச்சுக்கலாம். அப்போ 90குள்ளே இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 81. ஸோ 9 times 9 81. நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப 9 கிடைக்குது. தென் இந்த ரெண்டு நம்பரை இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ 26. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் சேம் நம்பரால் ஆட் பண்ணிவிட்டு 18. தென் இந்த பொசிஷன் கண்டுபிடிக்கணும். 6 பாசிபிள் கிடையாது. இப்போ 5 மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர். 5 times of 185 அப்படிங்கிறப்ப 925. நமக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 1. The next step 190. தென் இந்த பிளேஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு வெறும் 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ பாயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு 2 ஜீரோ இங்கே ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ 100. நமக்கு இங்கே 1 போட்டால் கூட நமக்கு 1000க்கு மேலே வருது. ஸோ வாய்ப்பில்லை. அப்போ இங்கே 0 தென் மறுபடியும் 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறப்ப சேம் தான். இப்போ இங்கே 1 போட்டால் கூட நமக்கு 19,000 வருது. ஸோ இதுவும் வாய்ப்பில்லை. அப்போ இங்கே மறுபடியும் 0 தான் இருக்குது. அப்போ எக்ஸாக்ட் ஆன்சர் 95 மட்டும் இருக்குது. ஸோ 10/65 multiplied by 95. இப்போ ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணுறப்ப நமக்கு இது வந்து 5ஆல் டிவைட் ஆகும். 13 times இங்கே 19 times. ஸோ 190 divided by 13. அப்போ ஃபைனல் வேல்யூ 14.615. நமக்கு 2 டெசிமல் தான் வேணும். அப்போ 14.62 அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.